தமிழ் நியூஸ் நேயர்களுக்கான வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் மற்றும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மாண்புமிகு திரு எஸ் பாலாஜி சார். சார் வணக்கம். வணக்கம் பிரதர். சார், கடந்த ஒரு 4-5 நாட்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அந்த கேண்டிடேட் லிஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு அந்த உட்கட்சி விவகாரம் தான் செய்தி நாளிதழ்களிலும் செய்தி ஊடகங்களிலும் ஒரு தலைப்புச் செய்தியாகவும் ஒரு பிரேக்கிங் நியூஸாகவும் போய்கொண்டிருக்கிறது உங்களுடைய உட்கட்சி விவகாரம். பல கேள்விகள் இருந்தாலும் பிரதானமாக நான் உங்களிடமிருந்து துவங்கலாம் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கவில்லை கட்சியினுடைய தலைமை. எப்படி முதல்ல நீங்க பார்க்கிறீங்க? வணக்கம். முதல்ல இந்த இயக்கத்துல பொது தொகுதியை வாங்கி போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்ற மாதிரியான சூழல்லாம் இருந்தது. நான் விடுதலை சிறுத்தை கட்சியில என்னை இணைத்துக் கொண்ட பொழுது நான் விடுதலை சிறுத்தை கட்சியில ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட முடியும் அப்படின்னு ஒரு பெரிய உறுதியோட எல்லாம் இல்லை. ஆனா கட்சியில பணியாற்றணும் என்பதுதான் என்னுடைய விருப்பமா இருந்தது. ஆனா எழுச்சி தமிழருக்கு அப்படி ஒரு பார்வை இருந்தது. அது பாலாஜி சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும், ஷானவாஸ் ஆகணும்ன்றது இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பா பொது தொகுதியில வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர் போகணுன்றது அவருடைய கனவா இருந்தது. இல்ல அவருடைய ஒரு கனவுன்றதை விட அவர் ஒரு தீர்க்கமான ஒரு இதுல இருந்தார், ஒரு ஐடியால இருந்தார். அவருக்கு தெரியும் இது நடக்கும் அப்படின்னு. நான் அப்படி என்னை நினைச்சு பணியாற்றிட்டு இருந்தேன். 2011 பொது தொகுதி அன்றைக்கு பெரிய கூட்டணி திமுக கூட்டணியில எனக்கு போட்டிடுவதற்கான வாய்ப்பு கொடுத்தா. நான் அன்னைக்கு அடித்த அலையில நானும் ஒரு ஆளா அன்றைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி எல்லாருமே வாய்ப்பு இழந்தோம். 2026 மக்கள் நல கூட்டணி என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு ஃபார்ச்சூன்ஸ் இருக்குல்ல. இப்ப கூட ஒரு விஜய் கட்சியில போட்டிடுறவரோ அல்ல சீமான் கட்சியில போட்டிடுறோ அவுட் ஆஃப் தி காம்படிஷன் மாதிரி, அவுட் ஆஃப் த பாக்ஸ் மாதிரி. அது ஏதாவது அந்த கட்சியோட தலைவர்களாக இருப்பவர்களுக்கு இருக்கும். மக்கள் நல கூட்டணியில இல்ல ஏதாவது ஒரு எப்படி வரணும்னா ஏதாவது ஒரு பெரிய புரட்சி மாதிரி ஏதோ ஒண்ணு வரணும். அண்ணா 67 ஜெயிச்சவங்கலாம் ஒரு பெரிய இது வரணும். அப்ப கூட பாத்தீங்கன்னா 2 பாயிண்ட் காம்படிஷன் அப்பதான் வருது. காங்கிரஸ்க்கு காம்படிஷன் எதுவும் வருது. இது இப்படிப்பட்ட சூழல்ல மக்கள் நல கூட்டணியில ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. இப்போ 2021 தேர்தலில் என்னையும் தோழர் ஷானவாசியும் திருப்பூருக்கும் நாகப்பட்டினத்துக்கும் அறிவித்த பொழுது உங்களுக்கே தெரியும், யாருமே நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதை அறுதியிட்டு உறுதியிட்டு ஒரே ஒரு ஆள் கூட சொல்லலை. இன்னும் கூட நீங்க தனி சின்னத்துல போட்டிட்டதுனால. ஆமா, இன்னும் கூட சொல்லணும்னா தனி சின்னத்துல போட்டிட்டோம். விடுதலை சிறுத்தை கட்சி பொது தொகுதியில போட்டிடுது. பொது தொகுதியில இவங்க ஒரு கட்டமைப்பு வச்சிருக்காங்கல்ல, பொது தொகுதியில அவங்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்க, அப்படி பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அது ஒன்று. பிறகு என்னன்னா, நீங்க யாரும் வெற்றி பெறலைன்றத கூட வெற்றி பெற முடியாதுன்ற சொல்றது கூட ஒரு பக்கம். எங்களுக்கு தேர்தல் பணி ஆற்றினாங்கல்ல, அதுலயே தோழர்களுக்கு ஒரு பிடிமானம் இல்லாம தான் இருந்தாங்க. ஆனா சின்சியரா ஒர்க் பண்ணாங்க. அப்படிப்பட்ட சூழல கூட நம்ம வாய்ப்பு இல்லை அப்படின்ற அதுதான் வெற்றிக்கான ஒரு அடிப்படையா நான் பார்க்கிறேன். தலைவர்களுடைய ஈடுபாடெல்லாம் அதான் பார்க்கிறேன். இப்படிலாம் இருந்து நாங்க வெற்றி பெற்றோம். ஏற்கனவே பொது தொகுதிகளில் வாய்ப்பு கேட்பவர்கள் என்கின்ற எண்ணிக்கை ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை இருக்குன்னு வச்சுங்க. இப்போ நாங்கள் பொது தொகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சி 2 out of 2 100% ஸ்ட்ரைக் ரேட்டில் வெற்றி பெற்றுட்டோம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நாங்கள் சட்டமன்றத்தில் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் சொன்னால், நான் ஒரு மனநிறைவான ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி இருக்கிறன்றதுல எனக்கு ஒரு பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. தொகுதியிலையும் நிறைய பணிகள் முன்னெடுத்திருக்கிறோம். தொகுதியில் இருக்கக்கூடிய கட்சி சாராதவர்கள்லாம் மீண்டும் உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டதுன்னா கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். குறிப்பாக திருப்பூரில் இருக்கக்கூடிய இந்த அப்பார்ட்மெண்ட் சைடில் இருக்கக்கூடிய அவங்களெல்லாம் யாரும் போய் பார்க்கவே மாட்டாங்க. பொதுவாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் இது ஒரு நடைமுறையில் என்னென்னா, ஒரு ஓட் சைக்கு இருக்கிற ஒரு பொலிட்டிஷியன் என்ன பண்ணுவாங்கன்னா, பப்ளிக்கை ஓட்டர்ஸை தான் பார்ப்பாங்க. அதில் யார் ஓட்டர்ஸ்ன்னு தான் அவங்களுக்கு கவனம் செலுத்துவாங்க. இந்த மாதிரியான கம்யூனிட்டி லிவிங்கில் இருக்கவங்களாம் பெரும்பான்மையாக ஓட்டிங் பர்சன்டேஜ் நிறைய இருக்காதுன்றதுனால அவங்க பிரச்சனைகளை கேட்க மாட்டாங்க. ஆனால் அந்த சைட்லலாம் அட்டன் பண்ணோம். அதே மாதிரி ஃபிஷர்மேன் சைடில் போய் அட்டன் பண்ணோம். இதெல்லாம் இருக்கவே எனக்கான எதிர்பார்ப்பு நான் நினைச்சது என்னன்னா, 21 ஒரு வெற்றி பெறக்கூடிய கூட்டணியில் வாய்ப்பு கிடைச்சது. 16 போட்டியிடுவதற்கான ஆர்வம் ஒப்பீட்டு அளவில் குறைவாக இருக்குது. ரொம்ப இயல்பாக எந்த கட்சியாக இருந்தாலும் நீங்கள் ஒப்பீட்டு அளவில் 2016 11 விட போட்டியிடக்கூடிய ஆர்வம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது ஒப்பீட்டு அளவில். இப்போ 21 அதிகமாக இருந்தது. 21 2 பொது தொகுதியில் வெற்றி பெற்றுட்டோம். இந்த முறை வாய்ப்பு கிடைக்கும். இந்த முறை வாய்ப்பு கிடைத்ததுன்னா, உண்மையாக சொல்கிறேன், இந்த முறை ஒரு வேளை வாய்ப்பு கிடைத்திருந்தா நான் நிறைவான ஒரு மனப்பான்மையோடு நான் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். அப்படி தான் எதிர்பார்த்துருந்தோம். தலைவருக்கு இருந்த நெருக்கடிகள் அதை அதுக்கப்புறம் நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது. யாராக இருந்தாலும் டக்குன்னு ஒரு நேரம் என்ன எப்படி அப்படின்னு சிந்திச்சாலும் கூட நான் என்னையே ஆற்றுப்படுத்திக்கிறேன். சரி, தலைவர் முடிவு எடுத்திருக்காருன்னா அது நல்ல முடிவாக தான் இருக்கும். இன்னொன்று, அவர் எனக்கு கொடுத்த பொழுது நான் அவரை போய் கேட்கல, என்ன காரணத்துக்காக எனக்கு கொடுத்தீங்க சீட்டு அப்படின்னு நான் கேட்கல. அவர் கொடுத்தப்ப அதை நான் எனக்கு தகுதியானதுன்னு ஏற்றுக்கிட்டேன்.
இப்ப குடுக்காதப்ப நான் போய் எதுக்கு கேட்கணும்? என்ன காரணம்னு எதுக்கு கேட்கணும்? ம். குடுத்ததுக்கும் ஒரு காரணம் இருக்கு எனக்குன்னு நான் நம்புறேன். அந்த காரணம் எனக்கு தகுதியானதுன்னு நான் நம்புறேன். குடுக்காதப்ப இப்ப வேண்டாம், இது பொருத்தம் இல்லன்னு அவரு நெனைக்கிறாரு. இதுதான் என்னோட புரிதலா வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இருந்தாலும் தலைவர் வந்து அவருக்கு இருக்கக்கூடிய பெருந்தன்மையில சில விஷயங்கள வந்து என்னிடத்துல வந்து பேசினார். அதே நேரத்துல ஒண்ணு நான் சொல்றேன். நேற்றைக்கு கூட அவர் பேசின பேட்டியில குறிப்பிட்டிருப்பார். நீங்க கவனிச்சிருப்பீங்க. பட்டியல் வெளியான அடுத்த நிமிஷம் அவருக்கு நான் மெசேஜ் போடுறேன். எஸ். ஆ இப்ப எதுவாக இருந்தாலும் ரொம்ப சிறப்பான முடிவு எடுத்திருக்கீங்கன்னா, எனக்கு வந்து நான் எங்கருந்து பணியாற்றணுன்றத வந்து நீங்க சொல்லுங்க. நான் அங்கருந்து பணியாற்றுறேன். ஏன்னா, நான் இப்ப வந்து நெறைய வேலைகள் இருக்கு. நான் போட்டது. நெறைய வேலைகள் இருக்கு. ஆனா, இந்த வேலை நான் வந்து தெரிவு செய்து வேலை செய்யக்கூடிய ஒரு மைண்ட் செட்ல இல்ல. நானும் மனுஷன் தான். அதே நேரத்தில நீங்க எந்த வேலையில எங்கருந்து பண்ணாலும் பண்ணுங்கன்னு, உடனே அடுத்த நாளும் காலையில வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் வந்தபொழுது போய் பார்த்து அவருக்கெல்லாம் வாழ்த்து சொல்லிட்டு அங்க தான் இருந்தேன். தலைவர் திருப்பி வந்து நான் கிளம்புறேன். நான் உங்ககிட்ட பேசுறேன் அப்டின்னாரு. அதுக்கு பிறகு இரவு பேசினாரு. அதுக்கப்புறம் தான் தேர்தல் பொறுப்பாளரா போட்டார். ஆக நான் இத இப்படி தான் அணுகுறேனே தவிர, யார் வேணா என்ன வேணா பேசலாம். எனக்கு அத பத்தியெல்லாம் கவல கிடையாது. எனக்கு எங்க தலைவரு, அவர் என்ன பேசுறாரு, அவர் என்ன நினைக்கிறாருன்றத எனக்கு என்னுடைய எண்ணமா இருக்க முடியும். அதுல எந்த விதமான ஒ ஒரு சிக்கலோ, இல்ல வந்து ஒரு முரணோ எதுவுமே இல்ல. இப்படித்தான் என்னோட பொசிஷன் இதுல. உங்களை பற்றியான மு அ உங்கள் மீதான விமர்சனமும் பல பொதுவெளியில் வைக்கப்பட்டது. அதற்கெல்லாம் ஒரு விளக்கமாகவே இதை நாம் நிச்சயமாக பார்க்கலாம். அதேபோல சார், அ திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்களுடைய விவகாரம் பொதுவெளியில் கடுமையான ஒரு விமர்சனத்துக்குள்ளாகி, சமூக வலைதளங்களிலும், ஏன் உங்கள் கட்சிக்காரர்களுமே கூட பொதுவெளியில் விமர்சனத்துக்குள்ளாக்கி, அதை ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாக வெடித்து பூதாகரமாகிவிட்டது. அவர் தற்போது ஒரு சீரான மனநிலையில் இருக்கிறாரா? அவர் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய சொல்லுக்கு இணங்க நான் வந்து இனி செயல்படுவேன். தலைமை எடுக்கக்கூடிய முடிவுக்கு கட்டுப்படுவதுதான் ஒரு தொண்டனின் அழகு என்ற அடிப்படையில் ஏகோபித்த கருத்தோடு எல்லோரும் இருக்கிறீர்களா? குறிப்பாக ஷானவாஸ் அவர்கள் இருக்கிறாரா? ஏன்னா அவர சுற்றி ஆன சர்ச்சை தற்போது வரை ஓயவில்லை. இப்ப நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் ஏதோ ஒரு மூலையில ஒரு YouTubeலயோ ஒரு அ ஊடகத்திலயோ அவர பற்றியான கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டே வருகிறது. பழைய காலத்தில் அவர் தமுமுக இருந்த காலத்தில் அவர் அவருடைய ஆரம்ப பொது வாழ்க்கையிலிருந்து அவர் என்னென்னலாம் செய்தார் என்றெல்லாம் வந்து நம்ம அறியப்படாத பல விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டு வருகிறது. எப்படி பார்க்கிறீங்க? முதல்ல வந்து நான் எனக்கு எதிர்பார்ப்பு இருந்தது போல, ஷானவாஸ்க்கும் அந்த எதிர்பார்ப்பு போட்டியிட வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. இன்னொன்னு என்னன்னா 2 விஷயம். ஒண்ணு வந்து எங்களுடைய செயல்பாடுகள் இதெல்லாம் பார்த்து எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணும்பொழுது, எல்லாரும் மனிதர்கள் தான். இப்ப இதுல வந்து அறிவுத்திறனோ, இல்ல வந்து இதெல்லாம் கடந்து அடிப்படையில மனிதர்களுடைய இயங்கியல் வந்து ஒரே மாரி தான் இருக்கும். அப்ப எங்களுக்குமே வந்து நம்ம இப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்றோம். நீங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ்ன்றது நான் வெறும் சட்டமன்றத்திலயோ, இல்ல வந்து நாங்க பேசக்கூடிய கருத்தியல் ரீதியான விஷயங்கள் மட்டும் இல்ல. நாங்க கலந்துகிட்ட எல்லா கமிட்டி மீட்டிங்ஸ்லயும் நீங்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா, ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸ கேட்டு பாருங்க. அவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீங்க இருக்கிற கமிட்டில உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஒப்பீட்டு அளவுல எல்லாத்த விட சிறப்பா இருக்குன்ட்டு, இன்னும் சொல்லப்போனா நாங்க இப்போ இருக்கிற கமிட்டில போறோம்னா, அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வருவாங்க அந்த மீட்டிங்க்கு. அதுக்கு முன்னாடிலாம் அந்த மீட்டிங்க்கு வந்தாங்கன்னா, ரொம்ப அ ஒரு மாதிரியான ஒரு இதுல வருவாங்க. இன்னும் சொல்லப்போனா ஒரு குறிப்பிட்ட ஒரு மீட்டிங்ல போக்குவரத்து துறையில ஒரு வழக்கு தொடர்பான ஒரு விஷயம் வந்தபொழுது, வழக்கு வந்து வாய்தா போட்டிருக்காங்க. அடுத்ததுல போய் பேசுவோம்ன்னு சொல்லி போக்குவரத்து துறை செயலாளர் சொல்றாரு. ஏன்னா, அவர வந்து நாங்க சம்மன் பண்ணி கேட்கிறோம். நான் தற்செயலா எனக்கு இருக்கக்கூடிய அக்சஸ்ல ஒரு வழக்கறிஞர் இருக்கக்கூடிய அக்சஸ்ல போய் பார்க்குறேன். அந்த வழக்கு வந்து முடித்தே வைக்கப்பட்டிருந்தது. ஆனா, இவங்க பதில் என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த வாய்தால போய் பார்க்க போறோம்னா, அத புடிச்சோம். இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் நெறைய விஷயங்கள் வந்து நாங்க எங்களுடைய ஆய்வுலாம் பண்ணதுனால, அவருக்கு அந்த எதிர்பார்ப்பு இருந்தது. இயல்பாவே அவரும் ஒரு திறமையான சட்டமன்ற உறுப்பினர். அந்த நிலையில இருந்து அவருக்கு வந்து இப்ப எனக்கு இருக்கிற மாரியான ஏமாற்றம். இல்ல 2 விஷயம் இருக்கு. ஏமாற்றத்திற்கான அளவுகோல் ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு ஃபங்ஷனிங் ஸ்டைல் இருக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டில. இப்ப என்னோட ஃபங்ஷனிங் ஸ்டைல் பொலிட்டிக்கல் பார்ட்டில என்னன்னா, என்னோட என்னோட ஏரியா என்னன்னா, இப்ப அவரு வந்து ஊடகத்தில பெரிய அளவுல அறியப்படுறாரு. நான் ஊடகத்தில அவர் அளவுக்குலாம் அறியப்படாத ஆளா இருக்கலாம். ஆனா கட்சியினுடைய கட்டமைப்புல வந்து நான் வந்து போய் பணியாற்றுற ஆளு. இப்ப அவர் வந்து ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடிய தளம் வேற. அவர் வேலை செய்யலன்றதில்ல. அவருடைய தளம் வேற. அவர் போய் கட்சியுடைய கருத்துக்கள போய் பேசுறாரு, தொலைக்காட்சியில பேசுறாரு, பல்வேறு அச்சு ஊடகங்கள்ல பேசுறாரு, பல ஊர்கள்ல போய் பேசுறாரு, பல பொதுவான மேடைகள்ல போய் பேசுறாரு. இதுக்கே அவருக்கு நேரம் சரியா இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன், நான் வந்து கட்சியினுடைய இப்ப ஒரு மாநாடா இருந்தாலும் சரி, ஒரு மீட்டிங்கா இருந்தாலும் சரி, அதுல போய் நான் வந்து என்னென்ன பணிகள் இருக்குன்னு எடுத்து போட்டு செய்யறது, இல்ல வந்து அங்க தலைவர் சொல்லக்கூடிய பணிகள செய்யறதுன்ற மாரி இருக்கேன். அப்ப நான் வந்து அடுத்த நாளே அங்க போயிட்டேன்றது வந்து, என்னுடைய ஃபங்ஷனிங் ஸ்டைலுக்கான ஒரு விஷயம். 1. இன்னொன்னு
இதுக்கு இடையில வந்து இந்த பேசுறவங்கலாம் யாருன்னு பார்த்தா, இப்ப நான் முதல்ல சொன்னேன் இல்லையா? விடுதலை சிறுத்தை கட்சி பொது தொகுதி குடுக்குறதிலேயே வந்து ஒரு பெரிய தயக்கம் இருக்கும். இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களான்னு. இந்த தயக்கத்தை ஏற்படுத்துறவங்க யாருன்னா, சனாதன சக்திகள் அல்ல வந்து விடுதலை சிறுத்தை கட்சி மேல மிகப்பெரிய ஒரு காழ்ப்பு இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ! அவங்களுக்கெல்லாம் வந்து குடுத்தா பொது தொகுதிலாம் யார் ஓட்டு போடுவாங்க? அப்படின்லாம் சொன்ன காலம்லாம் போயிடுச்சு. இப்ப இத உடைச்சது யாரு? 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் உடைச்சிருக்கோம். அப்போ உடைச்சதோடு மட்டும் இல்லாம, இந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் குறிப்பா சொல்றேன் நானு. 2 சட்டமன்ற உறுப்பினர் இந்த ஐடென்டிட்டியோட இருக்கவங்க, விசிகேவினுடைய ஃபேஸா தெரிய ஆரம்பிச்சுட்டாங்க. விசிகேவினுடைய ஃபேஸா அவங்க தெரிய ஆரம்பிச்சுட்டாங்கன்னும் பொழுது, இது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்த வந்து அவர்கள் அவர்கள் மொழியில, அவங்க பொது சமூகம்னு ஒரு ஒரு சொல்லாடல் இருப்பாங்க. எல்லாமே பொது சமூகம் தான். அதுல வந்து ஒரு பெரிய தாக்கத்த ஏற்படுத்துது. இவங்களோட ஃபங்ஷனிங்லாம் வந்து இது வந்து பார்ட்டிக்கான கலரையும் மாத்துது. பார்ட்டி வந்து வேற ஒரு திசையில போகுதுன்றத வந்து பொறுத்துக்கொள்ள முடியாதவர்கள் ஒரு இப்போ 2 வருஷம் முன்னாடியே கத கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. 2 வருஷம் முன்னாடியே கத கட்டி இவங்க வந்து திமுகவுக்கு வந்து ஆதரவா இருக்காங்க. நாங்க திமுகவுக்கு தான் ஆதரவா இருந்தோம். ஏன் திமுகவுக்கு ஆதரவா இருந்தோம்னா, தலைவர் எழுச்சி தமிழர் எடுத்திருக்க முடிவு, விடுதலை சிறுத்தை கட்சி எடுத்திருக்கக்கூடிய முடிவு திமுகவுக்கு ஆதரவா இருக்க வேண்டியது. நான் எதிரா இருந்தா தான் நான் கட்சிக்கு எதிரா செயல்பட்டுருக்கேன்னு அர்த்தம். ஷானவாஸ் அதுக்கு எதிரா இருந்தா தான் கட்சிக்கு எதிரா செயல்பட்டாங்க. கட்சியினுடைய ஆதரவு நிலைப்பாட்டை அதே இடத்துல இருந்து எடுக்கிறது எப்படி வந்து எதிர்பார்க்க முடியும்? எழுச்சி தமிழர் பேசும்பொழுதே சொன்னாரு. இப்ப நீங்க நேற்று சொன்னார் இல்லையா? என்னுடைய நிலைப்பாட்ட தானே அவங்க எதிரொலிச்சாங்க. நான் எடுத்த நிலைப்பாட்ட தானே பேசினேன். ஆனா இது வந்து என்னன்னா, ஒரு கட்டமைப்பு வந்து கொண்டு போறாங்க. இப்ப இன்றைக்கு சொல்றேங்க. நானோ அவரையும் சேர்த்தே சொல்றேன். ஷானவாஸோ தனிப்பட்ட முறையில எந்த அ ப ஆதாயத்திற்கோ வந்து இப்ப நான்லாம் வந்து எனக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப்ல அ ஒரு ஒரு சில தேவைகள் இருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் கேட்கிறோம், கோரிக்கை கேட்கிறோம் போறோம்னா வந்து, நான் எம்எல்ஏ ஆறதுக்கு முன்னாடிலாம் வந்து அது வந்து ரொம்ப இயல்பா பண்ணக்கூடிய இடத்துல இருந்தேன் நானு. நான் சட்டமன்ற உறுப்பினராகி அந்த மாரி வந்து மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 2 பேருக்கு வந்து நான் வந்து பரிந்துரை செஞ்சு வாங்கியிருப்பேன். ஒரு 2, 3 துறையெல்லாம் சொன்னா அது சரி வராது. அவ்வளோதானே தவிர, தலைவர் குடுக்குற லெட்டரு, தலைவருக்கான விஷயங்கள் தான் நாங்க கொண்டு போறோம். எல்லாம் பண்ணோம். ஆனா இது இந்த கட்டமைப்புல வந்து சிக்கிட்டாங்க. இந்த சனாதன சக்திகள் விரித்த அந்த வலையில வந்து யாரு சிக்குறாங்கன்னா, இயல்பா 1, 2 பேருக்கு வந்து எல்லா இடத்துலயும் இருக்கிறது தான். ஒரு 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 சின்ன பொறாம இருக்கும் இல்லையா? இப்ப நான் நான் வந்து இந்த கட்சியில சட்டமன்ற உறுப்பினர் ஆனது வந்து சோசியலா வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இது பெரிய அச்சீவ்மென்ட்டா தெரியும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, யாருடைய வாய்ப்பையோ வந்து தடுத்துட்டு நான் வந்தா மாரியான ஒரு நிலை இருக்கும். ஏன்னா இந்த கட்சியில பல பேர் வந்து இப்ப நாங்க வந்து கட்சிக்கு பாடுபட்டுருக்கேன். கட்சியா உருவான பிறகு பாடுபட்டுருக்கேன். இது அமைப்பா இருந்த காலத்திலருந்து அடி உதப்பட்டு, இதுக்காக ரத்தத்த சிந்தி குடும்பத்த இழந்தவங்கலாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. உண்மையிலேயே அவருடைய தியாகம்லாம் இல்லன்னா, நான்லாம் சட்டமன்ற உறுப்பினர் கிடையாதுன்றத நான் உணர்றேன். ஆனா, அதுல சில பேர் நினைப்பாங்க இல்லையா? நாம இதெல்லாம் பண்ணோம். அது அது அதுல அவங்க நினைச்சாலும் கூட அவங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க இல்லையா சில பேரு. அவங்க என்ன பண்றாங்க, இந்த வலையில வந்து விழுந்துட்டு தான் வந்து என்ன பண்றாங்கன்னா, இத எடுத்துட்டு போய் இப்படி பேசுறது, அப்படி பேசுன்னு பேசுறாங்க. அதுக்கு ஏற்றார் போல வந்து ஷானவாஸ் ஏன் அமைதியா இருக்காரு? ஷானவாஸ் ஏன் அமைதியா இருக்காருன்னாங்க. ஷானவாஸ் எப்போ வர முடியும் களத்துக்கு? ஷானவாஸ் எப்போ களத்துக்கு வர முடியும்னா, வேட்புமனுலாம் தாக்கல் செஞ்சு, பிரச்சார வண்டிலாம் ரெடி ஆயி, வேட்பாளர் பிரச்சாரத்துக்கு போனா தான் வேட்பாளருக்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய நிலையில வந்து வருவாரு. இப்ப பெரிய தலைவர்களா இருக்கவங்க முன்கூட்டியே தேர்தல திட்டமிட்டு போயிடுறாங்க. இப்ப சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வேட்பாளரா அறிவிக்கக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு வராரு முதலமைச்சர். இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு முன்னாடி போயிட்டாரு. அப்போ அவருக்கான ஸ்பேஸ் எப்போ கிடைக்கும்? வொர்க்கிங் ஸ்பேஸ் எப்போ கிடைக்கும்னா, பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணா தான் வொர்க்கிங் ஸ்பேஸ் கிடைக்கும். ஆனா, அதுக்குள்ள வந்து இவங்க வந்து அவர் அமைதியா இருக்காரு, மௌனமா இருக்காருன்னா வந்து ஒருத்தர் ஒரு ஷாக்குக்கு எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு இருக்கு. அவருடைய இயல்பு ஒரு மாரி இருக்கும். நீங்க ஒரு மாதிரி எடுத்துப்பீங்க, நான் ஒரு மாரி எடுத்துப்பேன். அப்படிதான் இருந்தாரே தவிர, அவர் எந்த நேரத்திலயும் இடையில வந்து அவர் வந்து 2 முறை சந்திச்சேன் நானு. என்னுடைய எண்ண ஓட்டத்துல கட்சியில வந்து நான் வந்து உறுதியா இருக்கணும்னு இருக்கிற எண்ண ஓட்டத்துல இம்மி அளவும் பிசகாம அதே எண்ண ஓட்டத்துல தான் அவர் இருந்தாரு. அதுக்கு பிறகு நான் தான் சொன்னேன். நீங்க சொல்றதெல்லாம் சரி. அவரு 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 வந்து வருத்தப்பட்டது எதுக்கு வருத்தப்பட்டார்ன்னா, தலைவர் வந்து நமக்கு வாய்ப்பு குடுக்கலன்றது பிரச்சனையே கிடையாது. நான் எப்படி அது பிரச்சனையே இல்லன்றனோ, அவரும் அப்படிதான் பார்க்குறாரு. தலைவர் வாய்ப்பு குடுக்கலன்றது பிரச்சனையே இல்ல. ஆனா வாய்ப்பு குடுக்காத இந்த சூழல்ல உருவாகி இருக்கக்கூடிய நிலை வந்து எப்படின்னா, ஏதோ எங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதற்கான காரணத்தை இவங்க கற்பிக்கிறாங்கல்ல. அதுதான் ரொம்ப வலியா இருக்கு. அப்ப அதுக்கு ஒரு ஸ்பேஸ் குடுத்தா மாரி ஆயிடுச்சு. அதுல ஏதோ ஒரு வகையில வந்து அப்படி ஒண்ணு உருவாகாம இருந்திருந்தா நம்ம கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாரி அவரு ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் தான் இடையில வந்து ஒரு அறிக்கை குடுத்தாரு. அறிக்கை குடுத்து தலைவருடைய முடிவை ஏத்துக்கிறேன் அப்படின்னாரு. நேற்றைக்கு வந்து தோழர் ஷானவாஸ் அவர்களும், நானும் தலைவர சந்திச்சோம். சந்திச்சு 2 பேரும் தான் சந்திச்சு பேசினோம். நான் தான் அவர அ சொ சொன்னேன். அவரு அவரு வெளிப்படுத்தினார். என்கிட்ட சொன்னார், "தலைவர பார்க்கணும்" அப்படின்னாரு. நான் போய் அவர கூப்பிட்டு தலைவர பாருன்னு சொல்லல. ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அது. அவரு எனக்கு ஃபோன் பண்ணி, "தலைவர் எங்க இருக்காருங்க?" அப்படின்னாரு. தலைவர கேட்டேன் நானு. "இது மாரி பார்க்கணும்." "வர சொல்லுங்க" அப்படின்னாரு. அப்புறம் நானும் அவரும் தான் உட்கார்ந்து பேசணும்.
அப்புறம் ஒரு சில விஷயங்கள் வந்து அவருக்கு இருந்த ஒரு சில விஷயங்கள வந்து தெளிவுபடுத்தினார். ஆனா ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, வரும்பொழுதே அவர் வந்து டூர் புரோகிராமோட வந்தார். ஓ! தலைவர பார்த்துட்டு டூர் புரோகிராம் போடல. ஏன்னா சில உண்மைகள வந்து சொல்ல வேண்டிய தேவை இருக்குன்னு வரும்பொழுதே டூர் புரோகிராமோட வந்தாரு. வந்துட்டு என்ன பண்ணாருன்னா, இந்த மாரி டூர் புரோகிராம் போட்டிருக்கேன் அப்டின்னா, அப்புறம் தலைவர் நீங்க அத வாங்குங்க. வாங்கிட்டு அறிவிங்க அப்டின்னாரு. அப்புறம் வாங்கி தலைவரோட லெட்டர் பேட்ல டைப் பண்ணி அறிவிச்சோம். நேத்து செய்தியாளர் சந்திப்பிலேயே அத அறிவிச்சாரு. இப்படித்தான் இருக்கே தவிர, இது வந்து இப்ப நீங்க வந்து இதுல வந்து டிசென்ட் காமிச்சாரு, இல்ல வந்து எதிர்ப்பு காமிச்சாரு, போனாருன்றதெல்லாம் இல்ல. இது வந்து கட்சிய பலகீனப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படக்கூடிய சனாதன சக்தியினுடைய வேலைக்கு வந்து பலியாகுறாங்க. இதுல சில பேர் வந்து ஊடகங்கள்ல இப்பதான் உங்களுக்கு தான் தெரியும்ல. இப்ப நான் நான் ஒரு ஒரு கட்சியில ஒருத்தர் கருத்து தெரிவிக்கிறார்ன்னா, அந்த கட்சியினுடைய ஐடென்டிட்டி இருக்கு அவருக்கு. இல்ல வந்து அந்த கட்சி தலைவருடைய படத்த வந்து கையில வச்சிருக்காருன்றதுக்காக அவர் அந்த கட்சிய பத்தி எது வேணா பேசிற முடியாது. அத்தாரிட்டி ஆயிட மாட்டார். ஆனா இன்னைக்கு சமூக ஊடகம் என்ன பண்ணுதுன்னா, கட்சியில தலைவர் பக்கத்துல போய் நின்னு ஃபோட்டோ எடுத்தவங்கலாம் வந்து கட்சி தலைவருக்கு வேண்டப்பட்டவங்க அப்படின்ற மாரி அவங்க ஒரு கருத்து சொன்னாங்கன்னா, அதுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் குடுத்து போடுறாங்க 1. இன்னொன்னு சில பேர் வந்து ஊடகவியலாளரு அப்படின்னு ஒரு டேக் வச்சுக்கிறாங்க. இந்த ஊடகவியலாளர்னா என்ன அவங்க எல்லா இடத்துலயும் போய் ஊடுருவி போய் பார்த்துட்டு வந்துரக்கூடிய சக்தி உள்ளவங்களா? ம். தலைவர்களோட உள்ள அறையில போய் அவங்க பக்கத்துல பேசுறத ஏன் இப்படி பொய் பேசுறாங்கன்னு தெரியல. இன்னைக்கு வந்து அரசியல் களத்துல பொய்கள் பரிமாறப்படுகிறது அல்லது வந்து அரசியல் களத்துல இருக்கவங்க பொய்யா இருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டெல்லாம் இருக்கும் இல்லையா? இன்னைக்கு என்னோட தனிப்பட்ட பார்வை இந்த சமூக ஊடக தளத்துல பேசக்கூடியவர்கள் ரொம்ப ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில அடிப்படையில வந்து கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு. அவர்களுக்கெல்லாம் ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்னா, அவங்க குடும்பத்தில இருக்கிறவர்களை பற்றி இது மாதிரி தவறா பேசினா, இல்ல அவர்கள பற்றியே தவறா பேசினா எப்படி இருக்கும்? நான் கூட போற போக்குல சொல்லலாம். என்ன பற்றி ஒரு அவதூறு சொன்னவரு, இந்த ஆள்கிட்ட இவ்வளவு பணம் வாங்கியிருக்காரு நான் சொல்லிட்டு போலாம். ஆனா என்னுடைய வளர்ப்பு அப்படி இல்ல. எனக்கு தெரியாது. அவர் வாங்கி கூட பேசலாம் ஒருத்தரு. இப்ப என்ன வந்து எங்க 2 பேர டார்கெட் பண்ணோம். அவர வந்து டார்கெட் பண்றது ஒரு வகையிலனா, என்ன டார்கெட் பண்ணணும்னு கூட நீங்க வந்து ஊடகங்கள்ல ஒருத்தர் வந்து பேசுறாரு. அ இவருக்கு வந்து 127 வீடோ என்னமோ இருக்குன்னு ஒருத்தர் பேசுறாரு ஒரு புண்ணியவான். இல்ல, அந்த மனுஷன கொஞ்சம் நான் தேடிட்டு இருக்கேன். எனக்கு அவ்வளோலாம் வேணாங்க. ஒரு 2 டாக்குமெண்ட் குடுக்க சொல்லுங்க எனக்கு. 2 டாக்குமெண்ட் குடுக்க சொல்லுங்க. போதும். ஏன் இப்படி பச்சையா போய் பேசுறான்? யாரோ ஒருத்தன் குடுக்குற ஒரு 1000த்துக்கும், 2000த்துக்கும், 5000த்துக்கும் ஏன் வந்து ஒரு அவதூற தூக்கி போடணும்? நல்லவங்க மேல ஒரு அவதூறு தூக்கி போடணும். இந்த பாவம் பழியெல்லாம் அவன் வந்து இயற்கை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த பாவம் பழியெல்லாம் அவங்கள சும்மாவே விடாது. கடவுள் என்பதை விட இயற்கை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இயற்கை எவ்வளவோ பேர வந்து பார்த்திருக்கு. நம்பிக்கை இருக்கு. எனக்கு வந்து எம்.எல்.ஏ பதவினால வந்து நான் வந்து அப்படியே எம்.எல்.ஏ பதவி வந்து இல்ல நான் இழந்துட்டேன்னா, எனக்கு நான் பல தடவ சொல்லியிருக்கேன் தலைவர்கிட்ட. எனக்கு இல்ல கட்சி சார், தான் அப்படியே முக்கியம். கட்சிக்குள்ள இருந்து விசிகாவினோட உட்கட்சி 4 செவுத்துக்குள்ள பேச வேண்டிய ஒரு விவகாரத்த, ஒரு மீடியாவுல வந்து பேசி, கட்சியினுடைய அந்த ரெப்யூட்டேஷனுக்கே ஒரு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையில செயல்பட்ட, ஈவன் அவர் ஒரு மாநில லெவல்லயே ஒரு பொறுப்பாளரா இருக்கக்கூடியவர். அப்ப அவர் மீது கட்சி என்ன நடவடிக்கை எடுத்ததுங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஏன் அவர் இது 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 புதிதாக அல்ல. அவர் புதிதாக ஒன்றும் அது இப்போ இந்த விவகாரத்துல அவர் பேசல. பல விவகாரங்கள்ல திமுக கூட்டணி அதாவது இந்த 5 இயர்ஸ் ஆஃப் இந்த கவர்னன்ஸ்ல பல விஷயங்கள் திருமாவளவன் அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருப்பாரு. உங்களுக்கு ஒரு விஷயத்த அத அறிவுறுத்தியிருப்பாரு. ஆனா அவர் வேற ஒரு ரூட்ல போயிட்டு டிஎம்கேவ தர மட்டத்துல வச்சு அவரு வந்து கடுமையான விமர்சனத்த வந்து முன் வச்சிருக்காருலாம் நம்ம பார்த்திருக்கோம். அப்போ நீங்க ஒரு பக்கம் நடவடிக்கைக்கு அவர உட்படுத்த மாட்டீங்க. அவரும் பொதுவெளில இப்படி பேசிட்டே இருக்காருன்னா, அப்ப தலைமை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அப்படி என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கிறா. இவங்கலாம் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்களா? அப்போ இன்னொரு பாலிடிக்ஸ் பண்றீங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே அப்ப பொது வெளியில வைக்கப்படும். விமர்சனம். இப்ப இதுல நெறைய ரொம்ப நுணுக்கமான அதுல வந்து ரொம்ப ஷார்ப் திங்ஸ் இருக்கு. நீங்க வந்து ஜஸ்ட் லைக் எனி அதர் பார்ட்டி வந்து விடுதலை சிறுத்தை கட்சிய வந்து நீங்க கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து அடிப்படையில வந்து அரசியல் படுத்தப்படுகிறவர்கள் வந்து படித்தவர்கள் இருக்கிறார்கள். படித்தவர்கள் இருக்கிறார்கள். நல்ல பொசிஷன்ல இருக்கவங்கலாம் இருக்காங்க. ஆனா இந்த அரசியல் ரீதியான ஒரு செயல்பாட்டு தன்மைக்கு வந்து ஆட்படுத்தப்படாதவர்கள் இருக்கிறாங்க. நீங்க நாலெட்ஜ் வேற, ஸ்கில் வேற. அறிவும், ஆற்றலும் வேற வேற. அதனால தான் அறிவு, ஆற்றல் வேணும் அப்படின்றோம். நீங்க வந்து அ இவங்களுக்கு போதுமான நாலெட்ஜ் இருந்தா கூட, இந்த பிளாட்ஃபார்ம்ல செயல்படக்கூடிய அந்த ஸ்கில்லு எப்படி நெளிவு சுளிவு அப்படின்றதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியல. அவங்களுடைய கோவத்த காட்டுறதுக்கான, வென்ட் அவுட் பண்றதுக்கான விஷயம்லாம் தெரியல. நீங்க சொல்றது மாரி நீங்க கடந்த காலத்தில பார்த்திருப்பீங்க. இதே விடுதலை சிறுத்தை கட்சியில ஒரு நபரால இன்னைக்கு தாவேகால இருக்க ஒரு நபரால ஒரு பிரச்சனை வந்தபொழுது, எத்தகைய ஆமா. விமர்சனங்கள்லாம் தலைவர் மேல ஏன் ஒரு நடவடிக்கை எடுக்க ஏன்னா இது அவருடைய இயல்பு. அவரே சொன்னார் இல்லையா? இது என்னோட இயல்பு. நான் கூப்பிட்டு 2 தடவ சொல்லுவேன். என்ன நம்பி வராங்க. அவங்கள வந்து புண்படுத்தக்கூடாது. நீங்க சொல்ற குறிப்பிட்ட நபர்கள்கிட்டயும் வந்து பல தடவ சொல்லியிருக்காரு. நானே பக்கத்துல இருக்கும்பொழுதே சொல்லியிருக்காரு. ஆனா அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள மாட்டார். இது தொடர்பாகவும் நேற்றைக்கு வந்து தலைவர் எச். தமிழரிடத்துல பேசியிருக்கோம் நாங்க. இந்த மாரி இருக்கு அப்படின்னு.
அதே நேரத்துல நாங்க ஏன் வந்து போக வேண்டியதா இருக்குன்னா, தலைவருடைய சூழல வந்து எங்களால புரிந்து கொள்ள முடியும். இப்ப தலைவருடைய சூழல புரிந்து கொண்டு, நானும் வந்து அவருக்கு வந்து நெருக்கடி குடுக்குறேன் அப்படின்னா, எனக்கும் நீங்க சொல்றவங்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு இல்லாம போயிடும். இப்ப நான் வந்து எதிர்க்க உட்கார்ந்துட்டு இன்னொரு சேனல்ல உட்கார்ந்துட்டு, அதுக்கு பதில் சொல்றேன்னு சொல்ல ஆரம்பிச்சேன்னா, அவருக்கு பதில் சொல்லல நானு. தலைவருக்கு இன்னும் நெருக்கடிய குடுக்குறேன். அப்போ ம். தலைவரோட மனசு என்ன படும்னா, அந்த தம்பி வந்து போதுமான விவரம் இல்லாம இந்த மாதிரி பண்றாரு. இவரு வந்து ஓரளவுக்கு எல்லாம் தெரிந்தவரு, இல்ல வந்து அரசியல் களத்தில பணியாற்றிய அனுபவம் இருக்குன்றாரு. இவரும் இது மாரி பண்றாருன்ற மாரி சூழல் வரும். ஆனா, அதுக்கு நிச்சயமாக வந்து ஒரு தீர்வு காணுவார் என்பதில வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. அவர்களும் வந்து அவர்கள்ட்ட தனிப்பட்ட முறையிலும் பேசியிருக்கோம். இது என்னன்னா, இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து சில சூழல்கள் வந்து சில நோய்கள உருவாக்கும்ல. திடீர்னு நம்ம கண்ணுக்கு தெரியாம எல்லாரும் நல்லா தானே இருந்தோம். கொரோனா ம். வைரஸ்ன்னு ஒண்ணு வந்தது. ம். எல்லாருக்குமே யாருக்கு வருது கோவிட்ன்னே தெரியாம போச்சுல்ல. அந்த ம். மாரி இந்த சோசியல் மீடியா வைரஸ் வந்து இன்னைக்கு வந்து யார இன்ஃபெக்ட் பண்ணுதுன்னே தெரியல. இது ஒரு சோசியல் மீடியா இன்ஃபெக்ஷன் இது. இந்த சோசியல் மீடியா இன்ஃபெக்ஷனுக்கு ஆட் பண்றவங்க இப்படி தான் மூச்சு திணறி, இப்படி தான் ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாரி இந்த சோசியல் மீடியா இன்ஃபெக்ஷன் வந்தவர்கள் தான் எல்லா கட்சியிலயும் இருக்குது. நீங்க என்னன்னா விடுதலை சிறுத்தை கட்சி வந்து ரொம்ப நுட்பமா பார்க்குறாங்க. இன்னொன்னு என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட பிரசன்ஸ் வந்து சோசியல் மீடியால அதிகம் இருக்கு. நீங்க ஆனா சில கட்சிகள் வந்து என்ன பண்ண ஏன்னா சோசியல் மீடியா வந்து இட்ஸ் ஓப்பன் டூ ஆல். நீங்க வந்து அதுல வந்து பெரிய அளவுல வந்து நீங்க வந்து யாரும் செலவு செய்ய வேண்டிய சூழல் இல்ல. ஆனா, மற்ற வலுவா இருக்கக்கூடிய நான் சொல்ற வலுன்றது வந்து பொருளாதார ரீதியா வலுவா இருக்கவங்கலாம் சோசியல் மீடியா கடந்து ஐடில 2க்கும் என்ன வேறுபாடு அப்டின்னா, சோசியல் மீடியால நான் போடுற கருத்து தான். அது வந்து ஆர்கானிக்கா தான் போணும். எங்களுக்கு வந்து ஐடி ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா, என்னுடைய கருத்த எத்தன பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும்? அந்த கருத்தையே கருத்து உருவாக்கத்த இன்னைக்கு அதுதானே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஏஐல இருந்து நீங்க எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த கருத்து உருவாக்கம் பண்றாங்க. இங்க இந்த பிரசன்ஸ் இருக்கிறதுனால என்ன பண்றாங்கன்னா, அந்த ஐடில ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்ன பண்றாங்கன்னா, எங்களுக்கு எதிரா இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், இப்ப நான் ஒரு கருத்து பேசுறேன். அது வந்து ஏதோ ஒரு வகையில வந்து விடுதலை சிறுத்தை கட்சிய வந்து ஹார்ம் பண்ணும். திமுக கூட்டணிய ஹார்ம் பண்ணும் அப்டின்னா, அத இவங்க என்ன பண்றாங்கன்னா, எங்களுக்கு எதிரா இருக்கக்கூடிய ஐடில வலுவா இருக்கவங்க, அத எடுத்து அதிக அளவுல பரப்புறாங்க. ம். அப்ப அது என்னன்னா, அந்த விசிபிலிட்டிய இன்கிரீஸ் பண்றாங்க. அப்ப அந்த விசிபிலிட்டி இன்கிரீஸ் பண்ணும்பொழுது, அது ஏதோ பெரிய ஒரு இது மாரி வருது. இது மாரியான விஷயங்களும் இதுல இருக்குன்னு நான் தெளிவுபடுத்துறேன். இப்ப நான் பேசுறது வந்து கட்சிக்கோ, இல்ல வந்து கூட்டணிக்கோ ஹார்ம் பண்ணுது. ஏதோ ஒரு வகையில இடையூறு ஏற்படுத்துதுன்னா, அடுத்த நிமிஷம் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப லட்சக்கணக்குல போகும். இது ஒண்ணும் நான் பேசுறத பார்க்கறதுக்கான லட்சக்கணக்கான வியூஸ் கிடையாது. இத உங்க அவங்க வந்து கட்சிக்கு ஒ எதிரா ஏதேனும் ஒரு இருக்குன்னு அவன் அத சந்தர்ப்பம் பரப்புறான். குடுத்துற மாட்டாங்களா? அத பரப்புறான் அவன். அத பரப்புறான். அவன் திட்டமிட்டு வந்து அதுக்குன்னு ஒரு டீம் வச்சிருக்கான். நீங்க தான் இப்ப பார்க்குறீங்கல்ல. கட்சிக்கு கூட்டம் சேர்க்கறது வந்து நம்மலாம் கொள்கைய சொல்லுவோம், கருத்தியல சொல்லுவோம், வந்து சேருங்கப்பான்னுவோம். இப்ப WhatsApp குரூப் கிரியேட் பண்ணி, அதுல ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு, அதுல ஒரு லிங்க் அனுப்பிச்சு, அதுக்கப்புறம் இங்க வந்து சேருங்க. உங்களுக்கு ரூ. 300 குடுக்குறோம். உங்களுக்கு வந்து வாட்டர் பாட்டில் குடுக்குறோம், ஸ்நாக்ஸ் குடுக்குறோம்லாம் பார்க்குறோம்ல நம்ம. அப்ப இன்னைக்கு அந்த அந்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கும்போது, அவங்க வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க இத. அப்ப ஓகே. நானும் வந்து கேரி அவே ஆகுறேன். என்ன கேரி ஆகுறேன்? ஓ! என்னுடைய வீடியோக்கு இத்தன லட்சம் வியூஸா? அப்படின்ட்டு அது எனக்கு கிடைச்ச மரியாதைன்னு நான் நினைக்கிறேன் நானு. அது எனக்கு கிடைச்ச மரியாதை இல்ல. இந்த கட்சிய வந்து காயப்படுத்துறதுக்காக, இந்த கட்சிய, தலைமைய தாக்குறதுக்காக நான் வந்து கருவியா பயன்பட்டுருக்கேன். இந்த கருவிய எதிரி வந்து மிகப்பெரிய அளவுல பயன்படுத்துறான். அப்படின்ற அந்த சிந்தனை எனக்கு இல்ல. அதனால நான் மறுபடியும் அந்த மாதிரியான நடவடிக்கைகள்ல ஈடுபடுறேன். இப்படி தான் நான் இ பார்க்குறேன். இறுதியான ஒரே ஒரு கேள்வி. உங்கள் தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய முடிவிலிருந்து சற்று பின்வாங்கியிருக்கிறார். அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் என்ற ஒரு கருத்தை அவர் அந்த பிரஸ் மீட்லே குறிப்பிட்டிருந்தார். இந்த முடிவுகள வந்து நீங்க ஆஸ் ஒரு பார்ட்டி காட்ரேவா நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஆ அவர் வந்து கடந்த இந்த Facebook லைவின் போது, இந்த தேர்தலுக்கு பிறகு இந்த மாநில அரசியலினுடைய திசையினுடைய போக்கு மாறக்கூடும் என்கிற ஒரு கருத்து. அது ஒரு விமர்சையாக ஒரு பேசுபொருள் ஆனதும் குறிப்பிடத்தக்கது. திமுகவினுடைய அழுத்தத்தின் பேரில் தான் திருமாவளவன் அவர்கள் இந்த முடிவில் இருந்து பின்வாங்கி இருக்கிறார் என்றெல்லாம் பொதுவெளியில் விமர்சனம் வைக்கப்படுகிறது. என்னை யாரும் அப்படி கட்டுப்படுத்த முடியாது. நான் ஒரு இண்டிபெண்டன்ட் லீடர் அப்படின்றத அதுல அறுதியிட்டு உறுதிபட கூறியிருக்கிறார் என்பதும் மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் இந்த விமர்சனம் தொடர்ந்து முன்வைக்கப்படுது. எப்படி பார்க்குறீங்க? அ அதாவது தலைவர் வந்து அ நான் சொன்னது மாரி மற்ற கட்சிகளோட இங்க வந்து மாறுபட்ட நிலையின்போது, தலைவர்கள அப்ரோச்சே பண்றது அந்த கட்டமைப்பு ரீதியா கஷ்டமா இருக்கும். ஆனா, இங்க வந்து கடையில இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகியோ அல்லது வந்து ஒரு முகாம் பொறுப்பாளரோ கூட தலைவர் வந்து நேரா அணுக முடியும் பொழுது, இந்த தேர்தல் நேரத்தில சீட்டு கேட்கறதுல, நீங்க எல்லோரும் அவங்க உரிமைய கிளைம் பண்றாங்க. தலைவர் வந்து ஜனநாயக ரீதியில எல்லாருக்கும் அதுல வந்து எல்லாருக்குமே அதுக்கு ரைட் இருக்கு. நீங்க கடைநிலையில இருக்கக்கூடிய முகாம் செயலாளர் கூட சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிடலாம். ஒண்ணும் தவறு இல்ல. அவருக்கு என்ன எங்களோட குறைவான தகுதி இருக்க போகுது. எல்லா வகையிலும் தான்.
அப்போ இந்த மாதிரியான நெருக்கத்துல சில நேரங்கள்ல வந்து அவர் வந்து ஒரு சில விஷயங்கள வந்து ஷேர் பண்றதுக்கு கூட வந்து அதுக்கான கால அவகாசம் இல்ல. அவர் வந்து முடிவு பண்றாரு. சட்டமன்றத்துக்கு உள்ள வரணும். இன்னும் சொல்லப்போனா 2021லயே வந்து நாங்கலாம் அத வலியுறுத்தினோம். 2021ல நான்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணேன். தலைவரோட இந்த சட்டமன்றத்துல இருந்திருந்தா அதோட டைமென்ஷனே வேற. இப்ப கூட நாங்க வந்து அவரோட இருந்திருந்தா எங்களோட டைமென்ஷனே வேற. அவர் வந்து சட்டமன்றத்துக்கு போணுன்றது என்னை போன்றவர்கள் நிச்சயமா விரும்புறோம். ஏன்னா நீங்க ஸ்ட்ரெங்தன் பண்ணது நம்ம வந்து ஒரு ஸ்டேட் பார்ட்டி. ஸ்டேட் பார்ட்டின்னும் போது ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்னா, இங்க தான் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி வந்து கூடுதலா தேவைப்படுது. தலைவர் அடிக்கடி டெல்லி போ வேண்டிய சூழல் வருது. இப்ப நீங்க இங்க சட்டமன்றம் நடந்ததுன்னா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இங்க அவர் சட்டமன்றத்துக்கு போறதுனால என்ன அலுவல் பாதிக்க போகுது? கட்சி அலுவல் பாதிக்க போகுது. ஆனா நாடாளுமன்றம் நடந்தா அவரோட கட்சி அலுவல் பாதிக்கப்படுது. நாடாளுமன்ற குழுவுல கலந்துக்கணும்னா கட்சி அலுவல் பாதிக்கப்படுது. அப்போ அவர் இங்க இருக்கிறதுன்றது இங்க ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டு தான் நம்ம போனோம். இன்னைக்கு வந்து 4, 5 மாநிலங்கள்ல கட்சி இருந்தாலும் கூட, ஸ்ட்ரெங்தன் பண்ண வேண்டியது தமிழ்நாட்டுல இருக்கு. அவருடைய தேவை இங்க கண்டிப்பா இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, அவர் சட்டமன்ற உறுப்பினரா கண்டிப்பா ஆகணும்ன்றது தான் என்னுடைய பார்வை. ஆனா இது எங்கெங்கெல்லாம் வந்து இது முடிச்சு போடப்பட்டதுன்னா, இப்ப நீங்க சொன்ன மாரி நாங்க இப்ப 3 பேர் போட்டியிட்டவர்களுக்கு வந்து வாய்ப்பு இல்லன்னோனே, தலைவர் வந்து அந்த வேட்பாளர் பட்டியல்ல இடம் பெற்றார்னோனே, அதுக்கு ஒரு கதை கட்ட ஆரம்பிச்சாங்க. தலைவர் வந்து ரொம்ப இயல்பா வந்து அரசியல் சூழல் மாறும்னு சொன்னத வந்து, இவங்களா வந்து அதுக்கு கண்ணு, காது, மூக்கு, ரெக்கை எல்லாம் வச்சு, ஒரு பெரிய ஒரு அதான் நான் தான் சொன்னேனே, நீங்க வந்து இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் மாரி, இந்த ம். யூடியூப் பிரெடிக்டர்ஸ் இருக்காங்கல்ல, பிரெடேட்டர்ஸா தான் சொல்லணும் அவங்கள. பிரெடிக்டர்ஸ் கூட சொல்லக்கூடாது. அவங்க இருக்காங்கல்ல, ம். அவங்களுக்கு வேற என்னங்க வேலை இருக்கு? இந்த மாரிலாம் ம். பேசினா தாங்க வந்து நீங்க நீங்க வந்து உண்மையே வந்து நீங்க பேசி பாருங்க. நீங்க இருக்கிற எதார்த்தத்த ஒரு இடத்துல ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையோ, ஒரு கட்சியினுடைய நிகழ்வையோ, அங்க நடந்தத அப்படியே ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா, யாரும் கேட்க மாட்டாங்க. யாரும் பார்க்க மாட்டாங்க. அதனால இவங்க கற்பனை திறன வந்து அ எ வ வச்சு என்ன பண்ணாங்க, அவரு இதனால தான் இவங்க 3 பேருக்கு குடுக்கல. இதெல்லாம் எங்கள இன்னும் காயப்படுத்த ஆரம்பிச்சுடுச்சு. நீங்க வந்து அதனால தான் இவங்கள இப்ப என்ன இதுல வந்து ரொம்ப வேடிக்கையாலாம் சில பேர் பேசுறாங்க. எனக்கு சிரிப்பு தான் வருது. இவங்க கட்சிய கடத்திட்டு போயிட்டாங்க. நாங்க இல்ல. யாருமே முடியாது. இது வந்து அவரு எழுச்சி தமிழர் வந்து அவரால் கட்டப்பட்ட கோட்டை. அவருக்கு மட்டுமே உரிய கோட்டை. இது வந்து அது வந்து ரொம்ப அடிப்படை அறிவு கொஞ்சமா இருக்கவங்களுக்கு கூட தெரியும். இந்த மாரிலாம் இவங்க பேச ஆரம்பிச்சோங்க. இந்த மாரி பிரச்சனையெல்லாம் உருவாக்குனாங்க. இது எந்த அளவுக்கு ஆச்சுன்னா, பொது தளத்துல ஒரு விவாத பொருளாவே மாறிடுச்சு. ஏன்னா ஒரு பக்கம் திமுக வந்து 200 தொகுதிகள்ல வெற்றி பெறும்னா, நாம வந்து அத வந்து அழுத்தம் திருத்தமா சொல்றோம். 200க்கு மேல தொகுதிகள்ல வந்து இந்த கூட்டணி வெற்றி பெறும்னு தலைவர் எழுச்சி தமிழர் உறுதியிட்டு சொல்றாரு. நீங்க அந்த அவரு ப இந்த மீட்டிங்ல கூட வேட்பாளர் அறிவித்து விட்ட பிறகு கூட அவரு கலந்துகிட்ட மீட்டிங்ல கூட அதானே பேசினாரு. அ அறிவாலயத்துல நடைபெற்ற ம். மீட்டிங்ல கூட அவர் அதான் பேசினாரு. இது வந்து இந்த கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெறும்லாம் பேசினாரு. ஆனா, ஒரு கூட்டணியுடைய நலன்னு வரும்பொழுது, ஒரு ஒரு இத வச்சு வந்து ஒரு பிரச்சாரத்த வந்து அவங்க முன்னெடுக்குறாங்க. இப்ப எதிர்க்கட்சியில எத சொல்லி வாக்கு வாங்கணும்போது அவங்களுக்கு கன்டென்ட்டே இல்ல. அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து இந்த ஆட்சியில வந்து எதுவுமே நடக்கல. பப்ளிக்குக்கான ம இது வந்து எதுவுமே நடக்கல. ஸ்கீம்ஸ் நடக்கல. இவங்க சரியா பண்ணலன்றது வந்து குற்றச்சாட்டு அளவுல சொல்றாங்களே தவிர, அது எடுபடல. சும்மா எதையாவது சொல்லி பார்க்கணும்னு பார்க்குறாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு பேஸ் வந்து கிடைக்குது. எழுச்சி தமிழர் இப்படி சொல்லியிருக்காரு. மாற்றம் வரும்ன்றாரு. இவங்க 200ன்னு சொல்றது பொய்யி. 200 வரமாட்டாங்கன்னு தான் அவரு வராரு உள்ள. இப்படியெல்லாம் வந்து கட்டமைக்கிறது வந்து அல்டிமேட்டா எங்கெங்கெல்லாம் போய் பாதிக்கும்னா, நீங்க வந்து இது வந்து தலைவர்கள் முடிவு செய்றது கூட்டணி. ஆனா கூட்டணியுடைய வெற்றியை வந்து தலைவர்களுடைய சொல்படி இயங்கக்கூடிய கீழ இருக்கக்கூடிய கேடர்ஸ் தான் வந்து அது வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ண முடியும். என்ன வலிமை இருந்தாலும் நீங்க என்னதான் பயிர் விளைஞ்சிருந்தாலும் எடுத்துட்டு வந்து கட்டி எடுத்துட்டு வந்து போடணும்ல களத்துல. அத செய்யக்கூடியவர்கள் மத்தியில வந்து ஒரு சந்தேக உணர்வு வந்துரக்கூடாது. இந்த கூட்டணியில செயல்படக்கூடியவர்கள் எண்ணத்துல வந்து கீழ இருக்கக்கூடிய கேடர்ஸ் இது எல்லாரையும் பாதிக்கும். இது திமுக நிக்கிற இடத்துல பாதிக்கும், விசிக நிக்கிற இடத்துல பாதிக்கும். எல்லாருக்குமான பாதிப்பு எதிரொலிக்கும். நீங்க வந்து ஒண்ணா கூட்டணியில பிரச்சாரம் போகும்போது அங்க இத பத்தி ஒரு பேசு பொருள் வரும். என்ன உங்க தலைவர் நிக்கிறாரு அப்படின்னு வரும். அப்ப இந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ் வந்து இப்ப 2 பேர் பேசுறாங்கன்னு வச்சுக்கங்க. பக்கத்துல ஒரு 4 பேரு கேட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கங்க. ஒரு கட்சியினுடைய தொண்டர்களு, இல்ல வந்து களப்பணியாளர்கள். இப்ப அவங்களுக்கு வந்து ஒரு எலிமெண்ட் ஆஃப் டவுட் வர ஆரம்பிக்கும். இது ஒரு சின்ன அளவுல ஆரம்பிச்சு, இத வந்து அவங்களும் ஊதி பெருசாக்கிட்டே வருவாங்க. எதிர்க்கட்சிகளும் ஊதி பெருசாக்கிட்டே வருவாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து இடம் கொடுக்கக்கூடாது. அப்படின்ற ஒரு நிலையில தான் வந்து அவர் வந்து முதல்ல போட்டியிடுவேன்றது அவர் சொன்னது 100% உண்மை. அவருக்கு வந்து மாநில அரசுல ஈடுபட வேண்டும் என்கின்ற மாநில அரசியல்ன்றத விட மாநில சட்டமன்றத்துக்கு போனா தான், இங்க மாநிலத்தில வந்து அவர் வந்து இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியுன்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அந்த அடிப்படையில தான் வந்து அவர் பண்ணாரு. ஆனா இத வந்து இந்த சந்தர்ப்பத்த கூட சில சனாதன சக்திகள் வந்து பயன்படுத்த விரும்புனாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, இவரு டெல்லி லெவல்ல இருந்துட்டு இவர் வந்து அங்க வந்து இந்திய பாராளுமன்றத்தில புடிச்சு உழுக்குன்னு உழுக்குறது வந்து அவங்களுக்கு இடையூறா இருக்கு. நான் இன்னைக்கு வந்து ஒரு உண்மையான சம்பவத்த சொல்றேன். நானும் தலைவரும் 2014 நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு, அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பிஜேபி ஆட்சி அமைக்கிறாங்க. 2014 தேர்தல் தோல்விக்கு பிறகு நாங்க 2 பேரும் வந்து கனடாக்கு போறோம். கனடா போயிட்டு இந்தியா திரும்புறோம்.
இந்தியா திரும்பும்போது நாங்க போகும்போது இங்கேருந்து மும்பையில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை முடிச்சுட்டு மும்பையிலேருந்து கனடா போனோம். வரும்பொழுது கனடாலேருந்து டெல்லி வந்து இறங்கி டெல்லியிலேருந்து சென்னை வரும். அப்போ டெல்லி சர்வதேச விமான நிலையத்தில் வந்து இறங்கிட்டோம். இறங்கிட்டு டெல்லியிலேருந்து சென்னை வரதுக்கான விமான நிலையத்தில் உள்ள காலடி எடுத்து வைக்கிறாரு எழுச்சி தமிழர். வைக்கும்போது அவர் சொன்ன வார்த்தை இன்னும் என் காதில் அப்படியே ஒழிச்சிட்டு இருக்கு. இந்த பார்லிமெண்ட்டில் வந்து நான் இல்லாதது வந்து பெரிய குறையாக நினைக்கிறேன். பிஜேபி வந்திருக்காங்க. அவங்கள வந்து எந்த வகையில் எதிர்கொள்ளணுமோ அந்த வகையில் எதிர்கொள்றதுக்கு தயாராக இருந்தேன். ஆனால் இந்த பார்லிமெண்ட்டில் என்னால் போக முடியல. அவரோட எண்ணம் பாருங்க. அந்த அந்த ஏன்னா அவர் அந்த ஏர்போர்ட் உள்ள கால் எடுத்து வைக்கும்போது அவர் வந்து 2009 to 14 எம்பியா இருக்கும்போது அடிக்கடி வராருல அந்த ஏர்போர்ட்டுக்கு. அந்த நினைவு வருது அவருக்கு. அவர் என்கிட்ட சொல்றாரு. நானும் அவர் மட்டும் இருக்கோம். அவர் சொல்றாரு. இந்த முறை நான் பார்லிமெண்ட்ல இருந்திருக்கணும் அப்படின்னாரு. ஆனா அதற்கு பிறகு அதுக்கான வாய்ப்பு 19ல வந்துடுச்சு அவருக்கு. அப்போ அவர் வந்து அங்கேயும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காரு. டெல்லியிலயும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காரு. அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பிஜேபிக்கு இடையூறா இருக்கு. சனாதனவாதிகளுக்கு தேசிய அளவில் இடையூறா இருக்கு. அதனால அவங்க சந்தோஷப்பட்டாங்க ஆக்சுவலா. இவர் வந்து எம்பியில இருந்து வந்து மாநிலத்துக்கு வந்துட்டாருன்னா நம்ம விட்டாடுறா நம்மள அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. அதனால இவர் போட்டியிடுறத அவங்க விரும்புறாங்கன்றதும் வந்து அண்டர்லைன் பண்ணி பார்க்கும்பொழுது அப்ப தலைவர் வந்து இப்ப இது வந்து நம்மளுடைய விருப்பம் என்பதை விட இது வந்து அரசியல் சூழல்ல வந்து எதிர் சக்திகளுக்கு அல்லது நாம் எதிர்க்கக்கூடிய சக்திகளுக்கு ஆதரவான ஒரு நிலையை வந்து கொடுத்துடக்கூடாது எந்த வகையிலும். அதில் நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும்ட்டு தான் இந்த முடிவு எடுத்திருக்காரு. மிக சரியான முடிவு. அதுவும் இல்லாம இன்னைக்கு வந்து நீங்க எவ்வளவு பேர் ஒடுக்கப்பட்ட அரசியல் பத்தி எல்லாம் பேசுறாங்க. ஆனா ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அரசியல்ல ஒரு மிகப்பெரிய புரட்சியை செஞ்சவர் எல்இபி ஐயா இளைய பெருமாள் அவர்கள். அவர் வந்து அவருடைய பங்களிப்பு இல்லை அப்படின்னா வந்து இன்னைக்கு நம்ம பேசுறோம் இல்லையா, பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட், அதுவோ இல்ல வந்து அதுக்கு முன்னாடி நிச்சயமா இந்த புகழ்பெற்ற இந்த இளைய பெருமாள் கமிட்டி பற்றி தான் என்னுடைய இறுதியான ஒரு கேள்வியா இருக்கணும்னு நான் வந்து ஆசைப்பட்டேன் இந்த நேர்காணல்ல. அம்மையார் இந்திரா காந்தி அவருடைய ஆட்சி காலத்தில் இந்த ஒரு கமிட்டி போடப்பட்டது. நிச்சயமாக இப்போ உள்ள இளைஞர்கள் இந்த வேட்பாளர் அறிவிப்பின் மூலமாக அந்த கமிட்டியினுடைய அந்த வரலாறை நிச்சயமாக அவர்கள் படிக்க வேண்டும். கலைஞர் அவர்கள் 69 ஆட்சிக்கு வந்த மீண்டும் அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தபோது அவர் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற ஒரு சட்டத்தும் அதுக்கு ஒரு முன்மாதிரி என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஆசிரியர் வீரமணி பலமுறை இதை பற்றி கூறியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த இளைய பெருமான் அவர்களுடைய இளைய மகன் என்று சொல்லக்கூடிய ஜோதிமணி அவர்கள் நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டார். அவர் விசிக காரரா என்ற ஒரு விமர்சனம் தற்போது எழ துவங்கி இருக்கிறது. நீங்கள் தான் சொன்னீர்கள் காலம் காலமாக இந்த விசிகாவில் தொன்று தொட்டு இருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டினீங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் மறுக்கப்பட்டு காங்கிரஸ்ல தான் நான் கடந்த முறையே நான் வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ ஒரு காங்கிரஸ்காரருக்கு விசிகாவில் இடம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு விசிகாவில் அப்படி யாருமே இல்லையா கேண்டிடேட்ஸ் அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. திருமாவளவன் அவர்களும் பிரஸ் மீட்டில் அதற்கு ஒரு விளக்கம் தரும் விதமாக முத்தாய்ப்பாக தன்னுடைய அந்த உரையின் துவக்கத்துல 2001 மேற்கோள் காட்டி ஒரு விஷயத்த சொன்னாரு. கக்கன் அவர்களுடைய வாரிசுக்கு நாங்கள் வழங்கினோம் என்ற ஒரு விஷயத்தையும் சொன்னாரு. தன்னுடைய தொகுதியை நான் வந்து வேறொருக்கு எல்லாம் வழங்கின அந்த வரலாறு எல்லாம் சொன்னாரு. இது ஒரு விமர்சன போக்கா இருக்கு. நிறைவான கருத்தை பதிவு செய்யுங்க. அதாவது நீங்க இப்ப ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்ப ஐயா எல்இபியுடைய அந்த கமிட்டி அறிக்கை வந்து வெறுமனே வந்து நீங்க இந்த பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்டோ அல்லது அதுக்கு முன்னாடி இருந்த பிசிஆர்னு சொல்லக்கூடிய அந்த ஆக்ட் உருவாகி அதுக்கப்புறம் மாறுச்சுன்றதோ மட்டும் இல்லை. நீங்க இந்திரா காந்தி அம்மையாரும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நிறைய பண்ணியிருக்காங்கன்னு ஒரு வரலாறு இருக்கு. இந்திரா காந்தி அம்மையார் நிறைய பண்ணதுக்கான அடிப்படை எல்இபி தான். நீங்க வந்து இன்னைக்கு கூட எஸ்சி/எஸ்டி ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளானை பத்தி பேசுறோம். நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எஸ்சி/எஸ்டி மக்களுக்கு அந்தந்த மாநில பட்ஜெட்ல அவருடைய மக்கள் தொகைக்கு ஏற்றாமல் நிதி ஒதுக்கணுன்ற ஒரு சூழலை உருவாக்குன அதை பத்தி பேசுறோம். அதெல்லாம் வந்து அவரோட சாதனைகள் தான். இப்போ நீங்க வந்து கேட்கறது என்னன்னா, கட்சியில ஆள் இல்லையா, ஏன் வந்து எல்இபி ஐயாவுடைய மகனையோ அல்லது வந்து கக்கனுடைய மகனையோ, இப்போ நீங்க சொன்னது மாதிரி ஒரு வாசிப்பு வருதுல்ல. நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையில எவ்வளவு பேருக்கு வந்து நீங்க வந்து எல்இபியோட ஒடுக்கப்பட்ட மக்கள், இந்த கட்சியினுடைய நோக்கம் என்னங்க? அல்டிமேட்டா அந்த கட்சியினுடைய நோக்கம் என்ன? ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலை, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நலன், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகள். அப்ப இதை பெறுவதற்கான ஒவ்வொன்றுமே வந்து அதை நோக்கி எடுக்கக்கூடிய பயணம் தான். இன்னைக்கு இதை வந்து நீங்க வந்து எல்இபியினுடைய மகன் வந்து அங்க வந்து சட்டமன்றத்தில் இருக்காருன்னா, நீங்க ஒவ்வொரு நாளும் சட்டமன்ற விவாதங்கள் பொழுது எல்இ பற்றிய ஒரு நினைவூட்டல் வரும். அவர் செய்திருக்கக்கூடிய பணிகளை பற்றி ஒரு நினைவூட்டல் வரும். அரசு அது தொடர்பான நடவடிக்கைகள் கொண்டு வரும். பொது சமூகத்திலேயே நீங்க வந்து அதை வெளியில ஓப்பன் கம்யூனிட்டிலையும் அப்பார்ட் ஃப்ரம் இது அந்த சட்டமன்றத்தை கடந்து இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டிலையும் இப்ப நீங்க பேசுறீங்க பாருங்க, உங்களுடைய வயதுக்கு நீங்க வந்து ஒரு சில தகவல்களை படித்து தெரிஞ்சிருப்பீர்கள். எல்இபி கமிட்டியை பத்தி படித்து தெரிஞ்சிருப்பீங்க. இப்ப சட்டமன்றத்திலேயே எல்இபி காலத்துல ஏதோ ஒரு வகையில சட்டமன்றத்தில் இருந்தவங்க, இப்போ உதாரணத்துக்கு திமுகவில் இருக்கக்கூடிய நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்க இருந்திருப்பாங்க அந்த காலத்துல.
அப்ப சமகாலத்துல இருந்தவர்கள் இன்னும் பல கருத்துக்களை, பல விஷயங்களை வந்து பகிரக்கூடிய ஒரு ஒரு டிஸ்கஷன் வருது. அப்ப இந்த டிஸ்கஷன் எல்இபி பற்றிய டிஸ்கஷனும், எல்இபி கமிட்டியை பற்றிய டிஸ்கஷனும், எல்இபி செய்த சாதனை பற்றிய டிஸ்கஷன் வரும்போது யாருக்கு இதனால பலன் வரப்போகுது? விடுதலை சிறுத்தை கட்சி சார்பா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு போக வேண்டும் என்கின்ற நோக்கம் என்ன? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான நலனுக்காக போகணும்னு நினைக்கிறோம். அப்ப அது வந்து இன்னும் மேம்படத்தானே செய்யும். இப்படி ஒருத்தர் வந்து நாமினேட் பண்றதுனால அது இன்னும் மேம்படத்தானே செய்யும். யாரோ ஒரு XRY ஒரு சட்டமன்ற உறுப்பினர், விடுதலை சிறுத்தை கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அங்க போய் உட்கார்றது விடுதலை சிறுத்தை கட்சியோட நிலைப்பாட்டை பேசுறதுக்கா இருக்கும். ஆனா இவர் போறாரு அப்படின்னும் பொழுது இதுல வந்து அந்த கட்சி இந்த கட்சின்னா நீங்க பல நேரங்கள்ல பல இயக்கங்கள்ல கட்சியினுடைய தேவை, அவங்களுடைய தேவை வந்து மக்கள் சார்ந்து கூட இருக்காது. கட்சியினுடைய தேவை சார்ந்து கூட இருக்கும். ஜெயலலிதா அம்மையார் அந்த மாதிரி நிறைய பேரை வந்து வெளியில இருந்து எடுத்துட்டு வந்து வேட்பாளர்களா போட்டக்கூடிய தருணங்கள் இருக்கு. திமுக அதை செஞ்சிருக்காங்க. அதை நான் ஜஸ்டிஃபை பண்றதுக்காக சொல்ல. அவருடைய நோக்கம் வந்து வேற ஒரு நோக்கமா இருந்தது. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நோக்கம் என்னன்னா, இது வந்து அவர் காங்கிரஸ்ல இருக்காரா, எல்இபியே காங்கிரஸ் தானே இருந்தாரு. அதனால அவர் அது ஒரு லெகசி மாதிரி அவங்க இருந்துறாங்களே தவிர, அவங்க அதுல வந்து காங்கிரஸினுடைய இன்றைய காங்கிரஸினுடைய எல்லா வகையிலையும் வந்து நாங்க ஒத்து போறோன்ற ஒரு மைண்ட் செட் இல்லை. அப்படிதான் நான் பாக்குறேன். அதனால அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அட்டாச் பண்ணணும். நாம என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, எல்இபியை பற்றிய ஒரு வாசிப்பு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்திலும் வரும். இன்னைக்கு வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் கூடிய இளைஞர்கள் யார் இவர் எல்இபின்னு சொல்றாங்களே, எல்இபின்னு சொல்றாங்களே. இப்போ ஏன்னா அவங்க வந்து இப்போ எழுச்சி தமிழருடைய செயல்பாடே பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் அயோத்திதாசர் பண்டிதரை பற்றிய ஒரு படிப்போ இல்லை வந்து அவரை பற்றிய செய்திகளோ எப்போ பரவ ஆரம்பிச்சது? தாத்தா ரெட்டைமலை சீனிவாசனை பற்றி எப்போ பரவ ஆரம்பிச்சது? எம்சி ராஜாவை பற்றிய டிஸ்கஷன் எப்போ வந்தது? சீமான் அவர் கிரெடிட் எடுத்துக்கிறாரு. நான் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் எல்லாத்துக்குமே எடுத்துப்பாரு. அவரோ அவர் கூட இருக்கவங்களோ யாரும் வந்து உண்மையிலேயே ஈழ விடுதலை போராட்டத்துக்கு ஒரு சின்ன துரும்ப கூட எடுத்து போட்டுருப்பாங்க. 80கள்ல இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த குடும்பங்கள் செஞ்ச தியாகங்கள்லாம் வந்து எவ்வளோ இருக்கு. இப்ப நான் வந்து அப்படி வந்து அடிப்படையில் வந்து இப்ப எங்க அப்பா எல்லாம் வந்து அன்னைக்கு வந்து விடுதலை புலிகளுக்காக வந்து வீடு குடியிருப்பதற்காக வந்து நாங்க வந்து கொடுக்குறோம் அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து ஈழ உணர்வு இல்ல தமிழ் பற்று அதெல்லாம் கிடையாது. கலைஞர் வந்து இதை வந்து ஒரு கருத்தியலா டிக்ளேர் பண்ணியிருக்காருன்னு அவர் பண்ணாரு. அந்த மாதிரி தான் அவங்க வளர்த்தாங்க. அவங்க வந்து தொண்டர்களை வந்து தங்களுடைய கருத்தியலுக்காக அவர்களை களமாடக்கூடியலா வளர்த்தாங்க. இவங்க வந்து தங்களுடைய வளத்திற்காக, சொந்த வளத்திற்காக கருத்தியல் பேசுறாங்க. அதனால அதை விட்டுருங்க. அவர் எல்லாத்துக்கும் கிளைம் பண்ணுவார். அவர் இயற்கையா நடைபெறக்கூடிய மாற்றத்தை கூட கிளைம் பண்ணுவார். அவர் அவ்வளவு சர்வசக்தி பெற்றவர் அவர். அப்போ இது வந்து பார்க்கணும் இல்லையா? நீங்க வந்து உரிமை களம் அமைச்சு நீங்க வந்து ரெட்டைமலை சீனிவாசனுக்கான நினைவிடத்தை மீட்கிறோம். கோடியாலத்தில் அவருக்கான நிகழ்ச்சியை பண்றோம். நீங்க அயோத்திதாசர் பண்டிகை பற்றி வந்து திருப்பி ஒரு டிஸ்கஷன் கொண்டு வந்து இன்னைக்கு வந்து அரசே வந்து அவருக்கான மணிமண்டபம் கட்டுதுன்னு ஒரு நிலையை உருவாக்குறோம். இதெல்லாம் வந்து எதுக்காக பண்றோம்? அவங்க சாதிச்சுட்டு போயிட்டாங்கன்னு விட்டுட முடியாது. அவங்கள பற்றி பேசும்பொழுது இன்னும் ஒரு இப்போ சீமான் மாதிரி ஆணுங்களுக்கு அயோத்திதாசர் பண்டிதரை நம்ம தானே அறிமுகப்படுத்திக்கிறோம். தலைவர் எழுச்சி தமிழரால விடுதலை சிறுத்தை கட்சி தானே அறிமுகமாகுது. அப்போ அதை பற்றி இப்போ இது அறிமுகமானவொன்னே அவங்க அதை பிடிச்சிட்டு அவங்க ஏதோ ஒரு 2 விஷயத்த பேசுறாங்க. ஒரு கருத்து பரவுது இல்லை? அப்ப இதுதானே நம்முடைய நோக்கமா இருக்கு. அந்த அடிப்படையில தான் இன்றைக்கு ஐயா இளைய பெருமாளுடைய மகனுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதை வந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற ஒருவருக்கு வழங்கப்பட்ட வாய்ப்பு என்று பார்ப்பதை விட ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக உண்மையிலேயே பாடுபட்ட, உண்மையிலேயே ஒடுக்க சமூகத்தினுடைய தலைமுறைக்காக செயல்பட்ட ஒரு தலைவருடைய அடையாளத்தை கொண்டு போய் சட்டமன்றத்தில் நிறுத்துகிறோம். அதை நிறுத்துவதற்கான அடிப்படை காரணம் மீண்டும் அந்த தலைவரை பற்றிய ஒரு பேச்சு வரும். மீண்டும் அந்த தலைவருடைய கருத்துக்கள், அந்த தலைவர் செய்திருக்கக்கூடிய சாதனைகள், அந்த தலைவர் செய்ய நினைத்த விஷயங்கள் எல்லாம் வந்து நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். நிச்சயமா சார். மிக நீண்ட ஒரு உரையாடல். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சுற்றி தொடர்ந்து சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் ஒரு பேசுபொருளாகி தொடர்ந்து ஒரு 4-5 நாட்களாக உங்களுடைய கட்சியின் உட்கட்சி விவகாரமும் அந்த கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட்டுமே தொடர்ந்து பேசுபொருளாகி இருந்தது. முற்றுப்புள்ளியை வைத்து விட்டார் திருமாவளவன் என்ற ஒரு கருத்துப்பட பல டீட்டெயில்டான உங்களுடைய விளக்கத்தை எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்திருக்கீங்க. மிகுந்த நன்றிகள் சார். நன்றி தொடர்.